ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஸோ நான் இன்னைக்கு எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, எங்க ஊர்ல இது தோட்டம் இருக்கு. ஸோ எங்களுது கிடையாது, தெரிஞ்சவங்களது. அதனால தர்பூசணி தோட்டத்துக்கு தாங்க நான் வந்திருக்கேன். ஸோ ஸ்டார்டிங் நம்ம பிஞ்சிலிருந்து பார்க்கலாம், அதாவது பூ பிஞ்சி. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சைஸான காய். இந்த தோட்டத்துல நிறைய நிறைய காய்ங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ இருக்கு. சோ நம்ம தேட வேண்டியதெல்லாம் அவசியமே கிடையாது. ஏன்னா நின்னு பார்த்தாவே அவ்வளோ காய் எங்க மறைஞ்சிருந்தாலும் தெரிஞ்சிருது. ஏன்னா காய்ங்க அவ்வளோ இருக்கு, அதே மாதிரி பெரிய பெரிய காயா இருக்கு மக்களே. சோ இந்த இடம் பாத்தீங்கன்னா என்னால சொல்ல கூட முடியல, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் இது வரைக்கும் தர்பூசணி தோட்டம் பார்த்தது கிடையாது. ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம ஒரு பழம் வாங்கி சாப்பிட்ற ஒரு பழம் இன்னைக்கு அந்த தோட்டத்துக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் ஷாக்ல தான் நிக்கிறேன். ஸோ பழங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசா இருக்கு. ஸோ பாருங்க, நிறைய நிறைய காய் இருக்கு. இது இந்த சம்மர் சீசன்ல நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி. இது இருக்கிற அடிக்கிற வெயிலுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பழங்கள் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப ஒரு கை கொடுக்கும். இது மோர், ஸோ இந்த மாதிரி பல வகைகள் எல்லாம் ஜூஸா நம்ம நிறைய நிறைய எடுத்துக்கணும். ஸோ பாருங்க எவ்வளோ காய்ங்க இருக்கு பாருங்க மக்களே. அப்படியே ஒரு கொடியிலே பார்த்தீங்கன்னா அந்த கொடி எங்க வரைக்கும் போதோ அதுக்கு பின்னாடியே போனாவே நம்மளுக்கு 7-8 காய் அந்த மாதிரி இருக்கு. ஸோ நம்ம மாடி தோட்டத்திலேயும் தர்பூசணி விதை நான் போட்டிருக்கேன். ஏன்னா இது பார்த்துட்டு வந்த உடனே எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு. ஸோ நம்ம மாடி தோட்டத்திலே நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி அது முளைப்பு அதுலேருந்து செடி கொடியிலேருந்து நம்ம காய் எடுப்போம். ஸோ கூடிய சீக்கிரத்தில். ஸோ பாருங்க மக்களே காய். ஸோ இந்த மாதிரி தர்பூசணி பழங்கள் நம்ம எடுத்துக்கிறதுனால ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது. அதே மாதிரி இந்த மாதிரி தர்பூசணி யார் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம கிருணி பழ தோட்டத்துக்கு போலாம். ஃபைனலா நம்ம கிருணி பழம் தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. பாருங்க, இதெல்லாம் நான் ஃபுல்லாவே கவர் பண்றேன் பாருங்க. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கிருணி பழம் தோட்டம் தான். ஸோ பாக்குறதுக்கு ஒரு காய் கூட தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஸோ நம்ம கிட்ட போய் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே காய்கள் தாங்க இருக்கு. ஸோ கொடிங்களும் பாருங்களேன் எப்படி இருக்கு, நிறைய பூக்கள் இருக்கு. அதே மாதிரி நிறைய பிஞ்சுக்களும் வந்துகிட்டு தான் இருக்கு. இதுல நிறைய நிறைய காய்கள் இருக்கு பாருங்க. இது ஒரு ரகமான கிருணி பழம். கிருணி பழத்திலே பாத்தீங்கன்னா நிறைய ரகம் இருக்கு. வெள்ளை கலர்ல இருக்கு, அதே மாதிரி இந்த பச்சை கலர்ல இருக்கு, நீட்டமா சர்க்கிள் ஷேப்ல. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ நம்ம ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த ஒரு கிருணி பழம் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இங்க வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃபுல்லாவே நம்ம தர்பூசணி பார்த்தாச்சு, அடுத்து கிருணி பழம். ஸோ நல்ல ஒரு காம்பினேஷன். தர்பூசணி ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு, அதாவது இந்த வெயில் சீசன்ல. அதே மாதிரி கிருணி பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டுமே ஃபைனலா இது எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ எடுத்து உங்க கூட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நின்று இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ பாருங்க மக்கள், பச்சையா கொடியில எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க காய்கள். இப்பதான் இந்த கொடியில பாத்தீங்கன்னா காய்கள் வந்துகிட்டு இருக்கு. தர்பூசணியில பாத்தீங்கன்னா நிறைய காய் இருக்கு, பட் இதுல இப்பதான் வந்துட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பிஞ்சுக்கள் பூக்கள் இருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இயற்கையான விஷயங்கள், அதாவது தோட்டம், இந்த மாதிரி காய் பழங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி நிறைய நம்மளோட சேனல்ல அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். டைம் கிடைச்சதுன்னா என்னோட சேனல் விசிட் பண்ணி நிறைய வீடியோ ஷார்ட்ஸ் இருக்கு பாருங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.